நீங்க உங்க வார்ட்ரோப்பை சூப்பரா டிசைன் பண்ணணும்னு பிளான் பண்றீங்களா? இல்ல வார்ட்ரோப் பத்தின ஐடியாவே இல்லையா? கவலையை விடுங்க. இந்த வீடியோல ஒரு லக்ஸரியஸான வார்ட்ரோப்பை எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோல வார்ட்ரோப்னா என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, பில்ட் பண்ணலாமா இல்ல பை பண்ணலாமா, இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு போனஸ் டிப்பும் இருக்கு, ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார்ட்ரோப் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். வார்ட்ரோப் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ஃபர்னிச்சர். இதில் நம்மளோட க்ளோத்ஸ் இல்லைனா தேவையான பர்சனல் திங்ஸை ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். வார்ட்ரோப்லேயே ஷெல்ஃப்ஸ், ட்ராயர்ஸ், நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்ஷியன் டைமில் எகிப்தில் ரொம்ப வெல்த்தாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சசரிஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வார்ட்ரோப் மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வார்ட்ரோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்ட்ல வார்ட்ரோப் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பில்டின் வார்ட்ரோப் நம்ம ரூமோட பில்டினாவே இருக்கும். பில்டின் வார்ட்ரோப் நம்ம ரூமோட இன்டெகிரேட் ஆகுறதுனால நம்ம இன்டீரியர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க முடியும். டோர்ஸ்க்கோ ஷெல்ஃப்ஸ்க்கோ உட் மெட்டீரியல் யூஸ் பண்றது லுக் வைஸா ரொம்பவே நல்லா இருக்கும். வார்ட்ரோபோட டோர்ஸ்ல ஃபுல் லென்த் மிரர் ஆட் பண்றதுனால விஷுவலா ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆஸ் யூஷுவல் நம்ம அவுட்ஃபிட்டை பார்த்துக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஃப்ரீ ஸ்டாண்டிங் வார்ட்ரோபை ஸ்டாண்டலோன் வார்ட்ரோப்னு கூட சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்த பில்டின் வார்ட்ரோப் மாதிரி ஃபிக்ஸ்டாக இல்லாமல் ஃப்ரீ ஸ்டாண்டிங் வார்ட்ரோபை எங்கனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். அது போக இது காஸ்ட் எஃபிஷியன்ட்டும் கூட. அண்ட் இதை நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளான ப்ராசஸ். சப்போஸ் நீங்கள் உங்கள் வார்ட்ரோபை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லை அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்டாண்டிங் வார்ட்ரோப் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். வாக்கின் வார்ட்ரோப்ஸ் அப்படின்னா சாதாரண வார்ட்ரோப் மாதிரி டோர்ஸ் இருக்காது. நம்மளோட திங்ஸை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வார்ட்ரோப்ல நம்ம திங்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டோர்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் டோர்ஸே இல்லையே, அப்புறம் ஏன் ஓப்பன் பண்ணிட்டு. இந்த டைப் ஆஃப் வார்ட்ரோப் நம்ம ரூமை இன்னும் லக்ஸரியஸாக காட்டும். ஸ்லைடிங் டைப் வார்ட்ரோப் யூஸ் பண்ணுறது ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கு கொடுக்கும். வுட், கிளாஸ், மிரர்ட் பேனல்ஸ் இல்லைனா காம்பினேஷன் மெட்டீரியல்ஸில் ஸ்லைடிங் டோர் வார்ட்ரோப் ட்ரை பண்ணலாம். அது போக ஸ்லைடிங் டோர்ஸாக இருக்கிறதுனால டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹிங்ed-door வார்ட்ரோப் ஒரு ட்ரெடிஷ்னல் டைப். உங்களுக்கு கிளாசிக் லுக் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைப்பை சூஸ் பண்ணலாம். இந்த ஹிங்ed doors 90 டிகிரி இல்லைனா அதுக்கும் மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹிங்ed டைப் வார்ட்ரோப்ஸில் பொதுவாகவே ஹேண்டில்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னல் நாப்ஸில் இருந்து மாடர்ன் பார் ஹேண்டில்ஸ் வரை சூஸ் பண்ணிக்கலாம். கார்னர் வார்ட்ரோப்ஸ்னால நம்ம அன்யூஸ்ட் கார்னர் ஸ்பேஸை ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக மாற்றிக்கலாம். இந்த கார்னர் வார்ட்ரோப்ஸ் பொதுவாகவே எல் ஷேப் இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதே நம்மளோட பெட்ரூம், கெஸ்ட் ரூம் இல்லைனா லிவிங் ஏரியாவில் கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரூமோட இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரே வார்ட்ரோப்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜஸை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மாடுலர் வார்ட்ரோப். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல்ஃப்ஸ், ஷூ ரேக்ஸ், ஹேங்கிங் ரேல்ஸ், ட்ராயர்ஸ்லாம் ஒரே வார்ட்ரோப்ல இன்க்ளூட் ஆகி இருந்தா அதுதான் மாடுலர் வார்ட்ரோப். இந்த மாதிரியான வார்ட்ரோப்னால நம்ம வேரியஸ் ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸை ஒரே வார்ட்ரோப்ல ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். பில்ட்-இன் LED லைட்ஸை நம்ம வார்ட்ரோப்ல இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்ம திங்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிட்ஸ் வார்ட்ரோப் ஸ்பெஷலாக சில்ட்ரனுக்குனே டிசைன் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக சைல்ட் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன்ஸ் அண்ட் தீம்ஸ்ல இருக்கும். அது போக கிட்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஸ்மால் டைமென்ஷன்ஸ்ல வார்ட்ரோப் அவைலபிளா இருக்கு. கிட்ஸ் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரியான வார்ட்ரோப்ஸ்ல ஷார்ப்பான எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக ரவுண்ட் எட்ஜஸ் அண்ட் ஸ்மூத் டிசைனோட இருக்கும். கிட்ஸுக்குன்னு தனி வார்ட்ரோப் இருக்கிறதுனால அவங்களோட திங்ஸை அவங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வார்ட்ரோபை கஸ்டமைஸாக பில்ட் பண்ணலாமா இல்லை ஸ்டோர்ஸில் வாங்கலாமா அப்படின்னு. அதுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். நீங்கள் ப்ரீமேட்
அதாவது முன்னாடியே செஞ்சு வச்ச வார்ட்ரோப் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாகவும் டைமை மிச்சப்படுத்துறதாகவும் இருக்கும். நீங்கள் ப்ரீமேட் வார்ட்ரோப் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இல்லை ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸில் கூட வாங்கலாம். வார்ட்ரோப்ஸ் நிறைய டிசைன், ஸ்டைல், கலர்ஸ் அண்ட் சைஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா உங்களோட இன்டீரியர் டிசைனர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் ரெடிமேட் வார்ட்ரோப் வாங்கினீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் வார்ட்ரோப் வாங்கும்போது வாரண்டி இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் ரெடிமேட் வார்ட்ரோப் வாங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டம் வார்ட்ரோப் வாங்கலாமே அப்படின்னு. ரெடிமேட் வார்ட்ரோப்ல நிறைய லிமிட்டேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரூமோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேட் வார்ட்ரோப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுவே கஸ்டம் வார்ட்ரோப்ல நமக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃப்ஸ், ட்ராயர்ஸ் அண்ட் ஹேங்கர்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் வார்ட்ரோப்ல நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்டீரியர் டிசைனரை ஹையர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமைஸ் வார்ட்ரோபை ரொம்பவே ஃபங்க்ஷனலாக டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்களே வார்ட்ரோபை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டைம் அண்ட் ஒர்க்கை கன்சிடர் பண்ணுங்கள். இது ரெண்டுமே இருந்தால் நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பில்ட் பண்ணுறதை சூஸ் பண்ணலாம். சரி, இதெல்லாம் விட கன்க்ளூஷன் வா அப்படின்னு நீங்கள் கேட்டால், உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கஸ்டம் வார்ட்ரோப் சூஸ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட டைம்லாம் அவ்வளோ இல்லை, ரெடிமேடே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெடிமேட் சூஸ் பண்ணலாம். How to organize your wardrobe? ஃபர்ஸ்ட் உங்களோட வார்ட்ரோப்ல இருக்கிற தேவையே இல்லாத இல்லை யூஸே பண்ணாத திங்ஸை ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள திங்ஸை குரூப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீன்ஸ் எல்லாம் ஒரு சைட், டிஷர்ட்ஸ் எல்லாம் ஒரு சைட், ஷர்ட்ஸ் எல்லாம் ஒரு சைட் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்றது ஒரு நல்ல ஐடியா. உங்களோட ட்ராயர்ஸ்ல டிவைடர்ஸ் யூஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஹேங்கிங் ஆர்கனைசர்ஸ் வித் பாக்கெட்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஃபோல்டட் க்ளோத்ஸ், ஷூஸ் இல்லைனா மற்ற ஆக்சசரிஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட க்ளோத்ஸோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குரூப் பண்ணி அரேஞ்ச் பண்றது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். உங்களோட வார்ட்ரோப்க்கு ஹூக்ஸ் அண்ட் பெக்ஸ் யூஸ் பண்றது ரொம்பவே நல்ல ஐடியா. அது போக ரொம்பவே ஈஸியான அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெஸ்ஸை நீட்டாக மடித்து வைக்கிறது. அது உங்களோட வார்ட்ரோப்க்கு ஒரு நீட்டான லுக்கை கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சசரிஸை உங்களோட ஐ லெவலில் பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஆக்சஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வார்ட்ரோப் டிசைன் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி இன்டீரியர் பற்றின இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. மறக்காம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட வார்ட்ரோபை அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Suba.